ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்க. எனக்கு ஒரு நல்ல பிள்ளை வேணும்னு தேடுறாங்க. பட் அதுக்கு நீ வந்து ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு நீ வந்து ஒரு பெட்டர் பர்சனா இருக்கணும். கைப்படாத ரோஜா வேணும்னா நீ யாரையும் தொடாத ராஜாவா இருக்கணுமா? என்னையா சொன்னீங்க? ஐயா நான் இல்ல ஐயா. தளபதி விஜய் ஃப்ரம் சச்சின். கிரீனுங்க. தலைவன் அந்த படத்துல ரெட்னு காமிக்காமலே இருந்திருக்கான். அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்திருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அடுத்து நீலாம்பரி. படத்துல அவ்வளவா சரியா பாக்கல, மறந்துட்டேன். ரஜினி ஃப்ரம் எந்திரன். வஷியா? வஷி எஸ். வசி வந்து ஒரு ரெட் ஃபிளாக் தான். கிட்டி வந்து ஃபிளாக் இல்ல. எங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஒண்ணு அவங்கிட்ட இல்லையே. அவருக்கு வந்து டைம் கூட கொடுக்க முடியல. அவருக்கு என்னத்துக்கு கல்யாணம் கேக்குதா? அதுவும் ஐஸ்வர்யா ராய் கூட கல்யாணம் கேக்கு. ஐஸ்வர்யா ராய் தான் வந்து ரோபோட் மாதிரி இருந்திருக்காங்க. நானா இருந்தாலும் காமாட்சியை கேட்பேன். ஐயோ, எனக்கு இன்னும் கிரீனும் தோணுது, ரெட்டும் தோணுது. சோ அவர் எல்லோ ஃபிளாக்லா? கிரீனும் இல்ல பச்சையும் இல்ல, கிரீனும் இல்ல ரெட்டும் இல்லன்னாங்க தளபதி விஜய். பட் ஃப்ரம் பிகில கிரீன் ஃபிளாக் பேசிக்கலி. நெசமாவா சொல்றீங்க கிரீன் ஃபிளாக்னு? நிறைய வாட்டி கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவாரு. ஆனா நயன்தாராவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆசையா வந்திருப்பானா பாவம் வாழ்க்கை. ஓ, அசையாத மரம். காமாட்சி கிரீன் தான். ஏறு 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 நீ ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாரு எல்லா கேர்ள்ஸையும். கமல்ஹாசன் ஃப்ரம் அவ்வை சண்முகி. கமல்ஹாசன் நீ சொன்னாலே ரெட் ஃபிளாக் தான். ரேட். இந்த படத்தை வந்து மர்ச் பண்ணிருங்க ரெமோவோட. ரெண்டு வரைக்கும் குப்பன்ட்டீங்க. ஆமா, exactly. ஆமா. சூர்யா ஃப்ரம் சூரரை போற்று. கொஞ்சம் ரேட் தான், பாதி ரேட்டு தான். ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எல்லாராலையும் எப்போதும் கிரீனா இருக்க முடியாது. லைக் சிச்சுவேஷன் மேட் ஹிம் லைக் தட் அண்ட் தென் பட் என்ன அப்படிக்கா ஒரு உருட்டு இப்படிக்கா உருட்டுனா எப்படி? நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இது சூர்யா படம் தான். சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா. அவர் வந்து ஒரு ரெட் ஃபிளாக்னு நான் சொல்லுவேன். இப்ப வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டெல் ஆல் தி ட்ரூத். லைக் சொல்றது உனக்கு என்ன கஷ்டம்? எல்லாமே பண்ணிட்டு அந்த மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த டைரியை மறந்துட்டாரு. நீ பாரு, இவங்களுக்கு மண்டை மேல கொண்ட இருந்ததுதான் இப்ப பிரச்சனையே. காமாட்சி ரேட் தான். அதான் நான் முத சொன்னேனே, ஃபைட் பண்ணக்கூடாது நம்மளோட பார்ட்னர் கூட. ஐசு ரெட் ஃபிளாக்கா கிரீன் ஃபிளாக்கா? ஐஷு வந்து கிரீன் ஃபிளாக். ஐஷு கிரீன். பாத்தியா எப்படி முட்டு கூப்பிடுறாங்க? பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ டேட்டு கூப்பிடுவாளா? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வைஃப் தான் போய் இந்த மாதிரி என் புருஷன் கூட ஒரு நாள் இருங்க அப்படின்னு கேட்டது ஜோதிகா. கேங்ஸ்டர் கணேஷ் ஃப்ரம் வேதாளம். இந்த படமே எனக்கு பிடிக்காது. பட் ஹி இஸ் கிரீன் when it comes to his sister. அவர் இன்டர்வியூல ஒண்ணு சொல்றாரு தெரியுமா? அவ வந்து என் தங்கச்சி இல்ல, நான் தான் அவ அக்கா அப்படின்னு. அக்காவா? பார்த்திபன் ஃப்ரம் லியோ. ஐயோ, ரெட் ஃபிளாக்லா. ரேட். அவங்க யாருன்னே மறைச்சிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி? ஓகே, இந்த விஷயத்துல நான் வந்து முட்டு கொடுப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல வந்து என்னோட பாஸ்ட்ல வந்து நான் மொட்டமானவன் துருவானவன் இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் பண்றது இல்ல. நான் வந்து திரும்பி நல்லவனா இருக்க போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மறைக்கலாமே. இல்லையே, நீ நல்லவனா தானே இருக்க இப்ப. சோ நீ சொல்லலாமே. தட்ஸ் யுவர் பாஸ்ட். எங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. கஞ்சா குடிக்கிறதா சொல்லணும். எல்லாமே சொல்லணும். ஜீவா ஃப்ரம் சிவா மனசுல சக்தி. நம்ம வந்து அதை உன்னித்து கவனிச்சோம்னா வந்து அவர் ரெட் ஃபிளாக்கா இருந்திருக்காரு. ரேட் தான். கடைசியில வந்துட்டு அவள் அத பத்தி நல்லபடி வந்து பேசிட்டா நீ நல்லவன் ஆயிருவியா? எனக்கு அப்படி இருந்துச்சு. எப்போ உங்களோட லவ்வர் பாய் வந்து ஒரு வில்லனா மாறின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு? ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம்ல. பட் யூனோ கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ஒரு வாட்டி போச்சுன்னா அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். வென் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டானே, நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்செக்யூவா ஆயிட்டானே, நம்ம தான் தப்பு, நீ ஏன் நான் தான் மாறுறேன்ல, ஏன் நம்ப மாட்டேன், அந்த மாதிரி வந்துருவாங்க. மாறிட்டேன்ன்றது வந்து எத்தனை வாட்டி சொன்னாரு? நான் வந்து மாறிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னவா மாறிட்டாரா? பொம்பளை மாட்டாரு. 1 month கழிச்சு புது பிள்ளை கூட பேசிட்டு இருக்காங்க. சீதாவை மட்டும் இல்ல, கீதாவையும் சேர்த்தாவன் தான் ஓட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா? நீ இன்னும் தெரிந்தலையா? அப்படி இருக்கும்.
ஐயோ இது நாகார்ஜுனாவா? நான் வந்து ஒரு 9 out of 10னா ஒரு லுக் வைஸ், அவங்க வந்து பார்த்தா ஒரு 5 out of 10 அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த பிள்ளை கிட்ட இல்லாதது என்ன நம்ம கிட்ட? ச்சீ, நம்ம கிட்ட நீலாம்பரி அவங்க வந்து யூஸ் பண்ற அந்த வந்து இப்படிதான் இருக்கும். நான் ஏன் வந்து சீட் பண்றதே தப்புடா. நான் ஏன் சீட் பண்ண தெரியுமா? ஏன்னா வந்து நீ வந்து பிஸியா இருந்த. தவறா லவ் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு ஆணை லவ் பண்ணிருக்கணும். நிறைய அந்த மாதிரி. நிறைய லவ் பண்ணிருக்கீங்களா ஆண் இல்லாம? நான் வந்து ஸ்ட்ரெயிட். நான் வந்து லியோக்கு மட்டும் தான் கே. ரெட் ஃபிளாக்னா சம் பாய்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து சரி இன்ட்ரெஸ்ட் போட்டு எஃபர்ட் போட்டு கேட்போம், வாட் இஸ் யோர் பிளான் இன் நெக்ஸ்ட் 2 years or 5 years தெரியல, பாப்போம் அப்படின்னுவாங்க. இவங்க சொல்றத பார்த்தா எல்லா பிளானும் பண்ணிட்டு வந்திருக்கணும் பாருங்க. So அது அவனே ஒவ்வொரு வாரமும் கம்பேக் கொடுக்கணும் கேட்டு இருப்பான். ஏதாச்சும் அவன்கிட்ட போயிட்டு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுன்னு கேட்டா எப்படி? இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சாதானே யூ கேன் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். வேலை இல்லாத பட்டக்காரங்களா கேட்டுங்க, வேலைக்கு போங்கடா. அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் இருக்கணும்ல. உன் லைஃப்க்கு போடுற ஒரு எஃபர்ட் இருக்கும். as I said, like அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான இதுவே இல்லை. ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா நல்லதுதான், ஏன்னா நீங்க வந்து டேட் டு மேரின் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்க. பேசி வந்துட்டு என்ன டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மென் வந்து என்ன பாக்குறாங்களோ அதை தான் நம்புவாங்க, women வந்து என்ன கேக்குறாங்களோ அதை தான் நம்புவாங்க அப்படின்னு. யா, கேக்குறது சொல்றது வேர்ட்ஸ் வச்சுதான் நம்பிதான் வந்துட்டு பார்த்தேன். அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்திலேயே அதிகமான கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? யாரு? வைரமுத்து. ஏதாச்சும் வில்லத்தனமா உங்ககிட்ட ட்ரை பண்ணிருக்காங்களா? உங்ககிட்ட பிரச்சனை பண்றது, கெட்டாவது திட்டுறது? ஐ மீன் ஒரே ஒரு நல்ல விஷயம் இவங்க கிட்ட என்னன்னா, பேட் வேர்ட்ஸே பேசினது இல்லை என்கிட்ட. சீட் பண்ணதை கண்டுபிடிக்கிற டைம் வந்து அவங்க வந்து அபியூசிவா நடந்துக்குவாங்க. இந்த பேட் வேர்ட்ஸ் அதுல இல்ல இப்ப, பட் வந்து ப்ரீவியஸ்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. எதை பண்ணாலும் உண்மையா இருங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ரெஸ்பான்சிபிளா இருங்க, ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்க, கொஞ்சமாச்சும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்க. நோ நீட் டு சீட் பண்ணி என்ன கிடைக்க போகுது தெரியல. ஆமாச்சி, நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்க போறீங்கன்னா? ப்ளீஸ் டோன்ட் எவர் சீட் யுவர் பார்ட்னர். தட் இஸ் வெரி பெயின்ஃபுல்லான ஒரு திங். ஐயா இந்த சிச்சுவேஷன்ஷிப்னா என்னங்க ஐயா? அவங்களுக்கு வந்து லவ் பண்ண ஓகே, கமிட்மெண்ட் வேணாம் அப்படின்னு. இல்ல புரியல. பார்க்க போனா இன்னும் 5 வருஷத்துல அவனுக்கு சொட்டையே விழுந்துரும். இன்னும் அவனுக்கு வந்து தெரியல என்ன கமிட் பண்ணணுமா இல்ல என்ன பண்ணும். இன்னும் வந்து சார் வந்து இதெல்லாம் தான் இருப்பாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இட்ஸ் a waste of time and everything.